சிறிய வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோ வடிவமைத்திருக்கும் SSLV ராக்கெட் இந்திய விண்வெளி பொருளாதாரத்தின் எதிர்காலமாக பார்க்கப்படுவது ஏன் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. விண்வெளி ஆராய்ச்சி பணிகளில் சர்வதேச நாடுகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இஸ்ரோ. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் செயற்கைக்கோள்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் வர்த்தக ரீதியில் செலுத்தி மிக பெரும் சாதனைகளை படைத்து வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரே நேரத்தில் 104 நானோ செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி அசர வைத்தது. அப்போது PSLV ரக ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது. எடை குறைந்த செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கும் இதனை பயன்படுத்துவதால் அதிக பொருட்செலவு ஏற்படுகிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நானோ செயற்கைக்கோள்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் அவைகளை விண்ணுக்கு செலுத்தும் வகையில் வந்துள்ளது இஸ்ரோ SSLV ரக ராக்கெட். அந்த ரக ராக்கெட்டில்தான் EOS-08 உட்பட 3 செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு வெற்றிகரமாக ஏவி இருக்கிறது இஸ்ரோ. SSLV ராக்கெட் திட்டத்தில் 2022 ஆகஸ்டில் அனுப்பப்பட்ட SSLV-D1 தோல்வியில் முடிந்தது. ஆனால் 2023 பிப்ரவரியில் SSLV-D2 வெற்றியை வசமாக்கியது. அந்த வரிசையில் 3வது மற்றும் கடைசி சோதனையாக பார்க்கப்பட்ட SSLV-D3 ராக்கெட் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ராக்கெட் இனி கமர்ஷியலாக மிக பயனுள்ளதாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இஸ்ரோ இயக்குனர் நாராயணன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 3 டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு இனி 15 வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி மூலம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். யாருக்கு வேணாலும் கமர்ஷியல் இருந்து அப் டு 500 kg இந்த ராக்கெட் வச்சு வித்தின் 1 வீக் அவங்க சொல்லியாச்சுன்னா 1 வீக்குள்ள ராக்கெட் ரெடி ஆகும். பயங்கர கமர்ஷியலாக பயங்கர யூஸ் ஆகும். இஸ்ரோ விண்ணில் ஏவும் PSLV ராக்கெட் 1860 கிலோ எடையை எடுத்துச் செல்லும் வல்லமை கொண்டது. ஒரு முறை இந்த ராக்கெட்டை தயாரிக்க 130 கோடி ரூபாய் வரையில் செலவாகுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவே GSLV ரக ராக்கெட் 4000 கிலோ எடையையும் தூக்கிச் செல்ல வல்லது. இந்த ராக்கெட்டிற்கு 400 கோடி ரூபாய் வரையில் செலவு பிடிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எடை குறைந்த புதிய ராக்கெட்டான SSLV 500 கிலோ எடையை தூக்கிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. SSLV மிகச்சிறிய ராக்கெட் என்பதால் 72 மணி நேரத்தில் ஒருங்கிணைக்க முடியும். பெரிய வகை ராக்கெட்டுகள் 70 நாட்களில் சுமார் 60 பேர் இணைந்து ராக்கெட்டை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் SSLV ரக ராக்கெட்டை வடிவமைக்க வெறும் 6 பேர் மட்டுமே போதும். மிக குறுகிய காலத்தில் முழு பணியும் முடிந்து விண்ணுக்கு செலுத்த ஆகும் செலவு 30 கோடி ரூபாய் மட்டுமே என 2019இல் முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்திருந்தார். ஒரே நேரத்தில் பல மைக்ரோ வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த SSLV ராக்கெட்டை ஏவுவது மற்றும் வடிவமைப்பு செலவுகள் குறைவாகும். கூடுதல் அம்சமாக குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் SSLVயின் வர்த்தக பயணத்தை மேலும் வலுவாக்கும் என்றே பார்க்கப்படுகிறது. உலகளாவிய சிறிய செயற்கைக்கோள் தொழில்துறை வரும் 2030ஆம் ஆண்டில் 1,15,000 கோடிக்கும் அதிகமானதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இப்போது SSLV வணிகமயமாக்கல் இஸ்ரோவுக்கு பெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.